Hello all. இன்னைக்கு நம்ம பார்க்க போற போயம் The Raven by Edgar Allan Poe. இதுல ஆக்சுவலா ஒரு ஃபுட் நோட் இருக்கு, பட் அது ஹெட்ராவே சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த போயம் வந்து போ எழுதும்போது his wife was actually dying. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம பக்கத்து ரூம்ல லைக் அவங்க வாழ்க்கை முடியிற டைம்ல இருக்குது, லைக் ஃபுல் மெடிக்கேட்டடா இருக்காங்க. அப்போ இவர் இந்த போம் எழுதுறதே வந்து இட் இஸ் ஃபார் ஹர் ஒரு ரீசன். செகண்ட் திங் வந்து என்னன்னா, ஹீஸ் ஜஸ்ட் டேக்கிங் ரிஹர்சல், லைக் அவங்க வாழ்க்கையில் இவர் வாழ்க்கையிலிருந்து போனதுக்கு அப்புறம் இவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஹி இஸ் ஜஸ்ட் அனலைசிங் சார்ட் ஆஃப், அண்ட் அதையும் சேர்த்து இதுல வந்து ஒரு விஷயமா சொல்றாரு. ஸோ இட் இஸ் டோட்டலி ஒரு சேட் இன்சிடென்ட் மாதிரி தான் இந்த போம். நம்ம ஆரம்பிக்கலாம். First stanza. Once upon a midnight dreary, while I pondered, weak and weary, over many a quaint and curious volume of forgotten lore, while I nodded, nearly napping, suddenly there came a tapping, as of someone gently rapping at my chamber door. "'Tis someone, visitor," I muttered, tapping at my chamber door. Only this and nothing more. First stanza இவரு என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, இட்ஸ் லைக் ஒன்ஸ் அப்பான் டியரி மிட் நைட் ட்ரியரி while I pondered weak and weary. இவர் ஆக்சுவலா டயர்டா இருக்காரு, ஒரு மிட் நைட் டைம். அப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் லைன்ல வந்து ஓவர் மெனி a quaint and curious volume of forgotten lore. இங்கே வந்து சின்ன ஹிண்ட் வருது லோர் அப்படின்னு. லோருங்கிறது ஒரு அந்த ஒரு கசப்பான டைம் எடுக்கிறாங்க. அப்புறம் கியூரியஸ் வால்யூம்ஸ் ஆஃப் ஃபர்காட்டன் லோர் அப்படின்னா புக்ஸ், நிறைய புக்ஸ், ஹீஸ் ரீடிங் அ லாட் ஆஃப் புக்ஸ். எதுக்காகனா அவரோட அந்த கசப்பான இன்சிடென்ட் வந்து மறக்கிறதுக்காக ஹீஸ் ரீடிங் அ லாட் ஆஃப் புக்ஸ். அதாவது ஓவர் மெனி அ குவைண்ட் அண்ட் கியூரியஸ் வால்யூம்ஸ் ஆஃப் ஃபர்காட்டன் லோர். அந்த பல புக்கு படிக்கும்போது மறவிகள் வருது, அப்ப அதுக்காக புக்கு படிச்சுட்டு இருக்காரு. So while I nodded, nearly napping, suddenly there came a tapping, as of someone gently rapping at my chamber door. "'Tis some visitor," I muttered, tapping at my chamber door. Only this and nothing more. இந்த 4 வரியில எப்படி சொல்றாருன்னா, அவர் அப்படியே அந்த புக்கை படிச்சு அப்படியே தூங்க போற அப்படி. திஸ் பர்சன், இதுல வந்து இப்ப போ கிடையாது, இட்ஸ் an unknown person in this poem. அவர் வந்து ஹீஸ் கோன ஸ்லீப், அப்படியே ஜென்ட்ல தூங்கிட்டு இருக்காரு, தூங்க போறாரு. அந்த டைம்ல திடீர்னு பார்த்தா டோர்ல யாரோ நாக் பண்றாங்க, டாப்பிங். யாரோ ஜென்ட்ல டேப் பண்றாங்க அவரோட சேம்பர் டோர்ல. அப்போ ஹீஸ் ஜஸ்ட் திங்கிங், யாரா இருக்கும், ஃபைன், இட்ஸ் ஜஸ்ட் அ விசிட்டர் அப்படின்னு முணுமுணுக்குற அப்படி. என்னோட டோர் டேப் பண்றாரு, அதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்ட்டு. பிகாஸ் ஹி இஸ் ஆக்சுவலி இன் டயலமா. புக்கெல்லாம் படிச்சுட்டு அந்த புக்கு படிக்கும்போது அந்த புக்ல இருக்க கதைக்குள்ளார இவர் போய் இருக்காரு. அந்த டைம்ல அப்படியே தூக்கம் வந்துட்டு இருக்குது. இதுக்குள்ளதான் நாக்கிங் வருது. அப்படி வரும்போது இட்ஸ் லைக் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க அப்படி. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டான்ஸா. Distinctly I remember, it was in the bleak December, and each separate dying ember wrought its ghost upon the floor. Eagerly I wished the morrow, vainly I had sought to borrow from my book's surcease of sorrow for the lost Lenore, for the rare and radiant maiden whom the angels named Lenore, nameless here forevermore. இதுல என்ன சொல்ற வர அப்படின்னா, எந்த டைம் இப்போ இந்த பர்சன் இருக்கிற டைம் வந்து எந்த சீசன் அப்படின்னு. தட்ஸ் வாட் இட்ஸ் அ ப்ளீக் டிசம்பர். அப்போ குளிர் நிறைஞ்ச சில்டு டிசம்பர் மாசம். அண்ட் ஈச் செப்பரேட் டையிங் எம்பர் ரோட் இட்ஸ் கோஸ்ட் அப்பான் த ஃப்ளோர். இந்த லைன்ல என்ன சொல்றேன்னா, அங்க வந்து ஃபயர் பிளேஸ் இருக்குது, அங்க ஃபயர் எரிஞ்சிட்டு, இவர் ஆக்சுவலி மிட் நைட் ஆயிருக்குது, புக்கு படிச்சுட்டு இருக்க அப்படி படிக்க அப்படியே தூங்க போறாரு. அந்த டைம்ல இந்த எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பும் வந்து அணைய போகுது. அதான் டையிங் எம்பர். எம்பர்னா அந்த ஃபயர். ரோட் இட்ஸ் கோஸ்ட் அப்பான் த ஃப்ளோர் அப்படின்னா அந்த ஃபயர் வந்து
அப்படியே ஆடும் இல்லையா, அப்போ அதோட ஷெய்டு மாதிரி நமக்கு வந்து கீழே ஃப்ளோர்ல வந்து அப்படி காமிக்கும், ஒரு ஆவியோட ஷேப் மாதிரி காமிக்கும். அதுதான் வந்து கோஸ்ட் அப்பான் த ஃப்ளோர் அப்படின்னு காமிக்கிறது. Eagerly I wish the morrow, vainly I had so to borrow from many books surcease of sorrow, sorrow for the lost Leno. இந்த ரெண்டு லைன்ல மறுபடியும் வந்து புக்கு படிக்கிற விஷயமும் இவரு இழந்த அந்த பெண்மணி அவங்களின் பத்தி சொல்றாரு. எப்படின்னா, நான் வந்து அடுத்த நாள் விடியறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா, எனக்கு அடுத்த புக்கு பாரோ பண்ணும். இருந்த புக்கு முடிஞ்சிருச்சு. இருந்த புக்கெல்லாம் வந்து படிச்சு படிச்சு அந்த துக்கத்துல எல்லாம் முடிஞ்சது. எதுக்காக நான் படிக்கிறேன்? ஃபார் த லாஸ்ட் லெனோர், நான் இழந்த என் பெண்ணுக்காக. ஃபார் த ரேர் அண்ட் ரேடியன்ட் மேடன் whom the angels named Leno. இந்த லைன்ல வந்து என்னன்னா, அவரோட மேடன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றாரு. ஸோ தட் he is missing his maiden. லெனோருங்கிறது ஆக்சுவலா அந்த பொண்ணு பேர் கிடையாது. He is keeping it. ஏன்னா அவர் சொல்ற அப்படி, for the rare and radiant maiden whom the angels name Lenore. அந்த this angels வந்து லெனோர்னு பேர் வைக்கிறாங்க. இங்க நேம்லெஸ் ஹியர் ஃபார் எவர் மோர் அப்படின்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணி. அப்போ இது ஆக்சுவல் லெனோருங்கிறது ஆக்சுவல் பேர் கிடையாது. நம்ம இந்த மரணத்துக்கு அப்புறம் அந்த ஏஞ்சல்ஸே வந்து ஒரு பேர் வைக்கிறத லெனோர்னு வச்சுக்காங்க. தேர்ட் ஸ்டான்ஸா. And the silken sad uncertain rustling of each purple curtain thrill me, fill me with fantastic terrors never felt before, so that now, to still the beating of my heart, I stood repeating, 'tis someone, some visitor, entreating entrance at my chamber door, some late visitor entreating entrance at my chamber door. This it is and nothing more. இதுல வந்து இவரோட அந்த வெல்த்தை பத்தி லைட்டா சொல்லுது. அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல வந்து வெல்த்தை பத்தி சொல்லுது. அப்புறம் வந்து இப்போதைக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன், அவர் அந்த லேட் நைட் டைம், ஃபயர் பிளேஸ், புக் ரீடிங், இவரோட மேடன் இறந்து போனது, இந்த இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு மாதிரி ஒரு கிரீப்பி டைமை பத்தி இதுல லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் கிரீப்பி டைம்னாலும் இட் இஸ் நத்திங் பேட். அந்த டேப்பிங்ல வந்து பெரிய விஷயம் இல்லைன்னு இவரே வந்து இவரை நிதானப்படுத்திக்கிறார். he is just consoling himself. எப்படி பாத்தீங்கன்னா, and the silken sad uncertain rustling of each purple curtain thrill me, fill me with fantastic terrors never felt more. அந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, silken sad uncertain rustling of each purple curtain. அப்போ silken purple curtain இதை எடுத்தீங்கனாலே பார்க்கலாம். ஏன்னா அந்த காலத்துல இந்த ரிச் பீப்புள் வீட்டுல தான் வந்து இந்த மாதிரி பர்பிள் சில்கன் பர்பிள் கலர் கர்டன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்போ ரிச்னு புரிஞ்சிருச்சு இதுல. செகண்ட் என்ன சொல்றாருன்னா, அது அப்படியே ரஸ்லிங், அது அப்படியே மெதுவா காத்துக்கு ஆடுது. அப்ப அது பார்க்கும்போது ஒரு பயம் உள்ள ஏறணும். எப்பவும் தோணாத ஒரு பயம் இப்ப அவருக்கு ஏறுது. அதெல்லாம் பார்க்கும்போதும் இந்த சவுண்டு கேட்கும் போதும். அப்புறம் வந்து தேர்ட் என்ன சொல்றாரு, so that now to still the beating of my heart I stood repeating. என்னோட அந்த ரைஸ் ஆன பயத்தால நம்ம ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அந்த ஹார்ட் பீட்டை கூல் பண்றதுக்காக நானே சொல்லிக்கிறேன் என்கிட்டயே, "'tis some visitor entreating entrance at my chamber door, some late visitor entreating entrance at my chamber door. This it is and nothing more." என்னன்னா, அது வெறும் சாதா ஒரு விசிட்டர் தான், யாரோ லேட் நைட்ல வந்து யாரோ வந்திருக்காங்க, மத்தபடி வேற எதுவும் விஷயம் இல்ல அப்படின்னு இவரையே கன்சோல் பண்ணிக்கிறாரு. அதுதான் இந்த ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. Presently my soul grew stronger, hesitating that no longer. "Sir," said I, "or madam, truly your forgiveness I implore. But the fact is, I was napping, and so gently you came rapping, and so faintly you came tapping at my chamber door, that I scarce was sure I heard you. Here I opened the wide door, darkness there and nothing more." இங்க வந்து இவர் எப்படின்னா, இவர் எல்லா தைரியத்தையும் மனசுல ஏத்திட்டாரு. முன்னாடி ஸ்டான்ஸர் இவரே பேசி சொல்லிக்கிட்டாரு, எதுவும் இல்ல, பேயும் இல்ல, எதுவும் இல்ல, சிம்பிள் யாரோ வந்திருக்காங்க, அவ்வளவுதான், நம்ம போய் பார்க்கணும்ட்டு. இந்த ஸ்டான்ஸ்ல அவரு எல்லாம் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டு இவர் வந்து போறாரு டோர் ஓபன் இருக்கு. அப்ப போகும்போது இவர் சொல்லிக்கிட்டே போறாரு, "சார் ஆர் மேம், என்ன மன்னிச்சிருங்க, பட் எனக்கு கேட்டுச்சு, அது லைட்டா தான் கேட்டது, நீங்க டோர் டேப் பண்ணது, உங்க சாம்பர் டோர் டேப் பண்ணது, நான் லைட்டா தான் கேட்டுச்சு, ஆனா கண்டிப்பா எனக்கு உங்களுக்கு கேட்டுச்சு, வெயிட், ஐ எம் ஓப்பனிங் த டோர், நான் டோர் ஓப்பன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு he is opening the wide door
பட் அங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. டார்க்னஸ் தேர் அண்ட் நத்திங் மோர். அங்க வெறும் இருட்டு மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்னத்தையும் காணோம். ஸோ அகெயின் இட் ஹஸ் பிகம் creepy. அது வந்து அடுத்த ஸ்டான்ஸ்ல பாக்குறோம். Deep into the darkness peering, long I stood there wondering, fearing, doubting, dreaming, dreams no mortal ever dared to dream before. But the silence was unbroken, and the stillness gave no token. And the only word that spoken was a whispered word. Leno? This I whispered, and an echo murmured back the word. Leno? Merely this and nothing more. இந்த ஸ்டான்ஸால வந்து he is becoming too creepy. என்னன்னா இவரு ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி இதுல. ஏன்னா டோர் திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை, வெறும் டார்க்னஸ் மட்டும் இருக்குது, பயத்தை ஏற்படுத்துது. நான் சந்தேகப்படுறதா இல்ல என்ன கனவு காண்டனா இல்ல என்னங்கிறது நான் சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் பாக்குறதுக்கு தேர்ட் லைன்ல பாத்தீங்கன்னா பட் த சைலன்ஸ் வாஸ் அன்ப்ரோக்கன் அண்ட் த ஸ்டில்னஸ் கேவ் நோ டோக்கன். அங்க வந்து பக்கா சைலண்டா இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லாம அவ்வளோ பின் ட்ராப் சைலண்டா இருக்குது. அந்த ஏரியாவும் டார்க்கா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியாவுமே கிடைக்கல, ஒரு ஐடியாவும் இல்ல என்ன நடக்குது. அண்ட் த ஸ்டில்னஸ் கேவ் நோ டோக்கன். அங்க எனக்கு வந்த ஒரே ஒரு வார்த்தை லெனோர். அது அவரோட அந்த மெய்டனோட பேரு. ஹி இஸ் திங்கிங் மைட் பி லெனோர் இறந்துட்டு அவங்க ஆவி வந்து இருக்குதோ இவரை பாக்குறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவர் லெனோரா நீ இருக்கியா அப்படின்னு இவரே வந்து வண்டரிங்கன்னு கேட்டு பாக்குறாரு. பட் அதுக்கு வந்த ஒரே ரிப்ளை அவர் சொன்ன வார்த்தையோட எக்கோ, த சேம் வேர்ட் லெனோர். அதை தவிர வேற எதுவுமே இதுல இல்ல. இதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸால. சோ இதுல வந்து ஹி இஸ் கிரீப்பி. யோசிக்க ஆரம்பிக்கிற, அப்படி ஒரு கதை உருவாக்குறாரு. இறந்த இவரோட மேடன் வந்து மறுபடியும் இவரை பார்க்க வந்திருக்காங்களோ அப்படின்னு ஹி இஸ் ஜஸ்ட் டேக்கிங் இன்டு ஹிஸ் ஹெட், பில்டிங் ஸ்டோரிஸ் இன்டு ஹெட், மைட் பி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால back into the chamber turning, all my soul within me burning. Soon again I heard a tapping, somewhat louder than before. Surely, said I, surely that is something at my window lattice. Surely, said I, surely that is something at my window lattice. Let me see then what the rite is, and this mystery explore. Let my heart be still a moment and this mystery explore. 'Tis the wind and nothing more. இதுல வந்து பார்த்தா யாருமே இல்ல டோர்ல. சரி ஓகேன்ட்டு இவர் கதவை சாத்திட்டு ஹி இஸ் கமிங் பேக். வர டப்புன்னு பார்த்தா மறுபடியும் டாப்பிங் சவுண்டு. பார்த்தா ஷியோர்லி said I, surely that is something at my window lattice. இப்போ பார்த்தா இட் இஸ் நாட் ஃப்ரம் த டோர் பட் ஃப்ரம் த விண்டோ lattice. அங்கிருந்து பக்காவா சவுண்ட் கேட்டுச்சு அவருக்கு. அப்போ he is going to see what it is. ஏன்னா இனி எதுன்னு கண்டுபிடிக்க போகணும், இந்த மிஸ்ட்ரி என்னங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்ட்டு he is going. he is அதுல வந்து லாஸ்ட் பட் சென்டென்ஸ்ல என்ன சொல்ற அப்படின்னா லாஸ்ட் பட் லைன்ல let my heart be still a moment and this mystery explore. ஹார்ட்டை மனசை திடப்படுத்திட்டு ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு போய் பார்க்கணும் என்னங்கிறது. லைக் எனக்கு இனி விட முடியாது, இது என்ன தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு he is going. பார்த்தா it is the wind and nothing more. அது வெறும் காத்து, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் ஆன்சர் open here flung the shutter when with many a flirt and flutter in there stepped a stately raven of the saintly days of yore. Not the least obeisance made he, not a minute stopped or stayed he, but mane of lord or lady perched above my chamber door, perched upon a bust of palace just above my chamber door, perched and sat and nothing more. இங்கதான் வந்து இவரு அந்த மிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிக்கிறாரு. வருது என்னன்னு பார்த்தா, நான் லைன் படிச்சு இப்படி வர்றேன். Open here flung the shutter when with many a flirt and flutter in there stepped a stately raven of the saintly days of yore. அந்த ஷட்டரை நான் திறந்து பார்க்கறேன். பார்த்தா உள்ள வெளியே இருந்து ஒரு ரேவன் உள்ள வருது. ரேவன்னா வந்து நம்ம காகம்
அப்படின்னு சொல்லுவோம். அதுலயே ஒரு செக்ஷன் என்னன்னா இந்த ஈவில் டேஸ், மரணம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூட் ஆற மாதிரி ஒரு பேர்டு தான் ரேவன்ங்கிறது. அப்போ அதுதான் சொல்றவி இந்த ஸ்ட்ரெயிட்லி ரேவன் ஆஃப் த செயின்ட்லி டேஸ் ஆஃப் யோர், மரணத்திற்கு பிறகு உள்ள நாட்களில் காணப்படும் வரவேண்டிய ஒரு பக்ஷி. அதான் வந்து அது சொல்றது ரேவன் அப்படின்னு. நெக்ஸ்ட் லைன்ல not the least of beasants mady, not a minute stopped or steady, but with mane of laurel lady perched above my chamber door. இதுல வந்து என்னன்னா இந்த ரேவன் வந்து உள்ள வரும்போது திடீர்னு என்னை பார்த்து பயப்படவோ இல்ல எதுவும் அப்படி ஸ்டக் ஆவோ எதுவும் பண்ண கிடையாது. டோரை திறந்த அவர் பாட்டுக்குள்ள வந்து என் சேம்பர் டோர் மேல உட்காந்துட்டு அப்படி perched on my chamber door. அந்த வித் ரெஸ்பெக்ட் பட் வித் மெயின் ஆஃப் லார்ட் லேடி, அந்த ஒரு மரியாதை, ஒரு கம்பீரத்தோட, இது ஆனோ பெண்ணும் தெரியாது, பட் அந்த கம்பீரத்தோட வந்து சேம்பர்ல உட்காருது. கடைசிக்கு முன்னாடி லைன்ல வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றாரு perched upon a bust of palace just above my chamber door, perched and sat and nothing more. இதுல பஸ்ட் ஆஃப் பேலஸ் அப்படின்னா பேலஸ்ங்கிறது எய்தன்ஸோட ஒரு காட். இது வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கதை பார்க்கல. ஏதன்ஸ் அவங்கள பத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கதை தெரியும். ஏதன்ஸ்னாலே ஒரு மரணத்துக்கு பத்தியும் அந்த ஆஃப்டர் லைஃப் லெவலோட வர்ற காட்ஸ் உள்ள ஒரு டீம் தான் அது. ஸோ அந்த ஸ்டாச்சு பஸ்ட் ஆஃப் பேலஸ்னா ஸ்டாச்சு ஆஃப் பேலஸ், ஸ்டாச்சு ஆஃப் த ஏதன்ஸ் காட் வந்து அங்க அந்த சேம்பர் டோருக்கு மேல இருக்குது. அந்த ஸ்டாச்சு மேலேயே கரெக்டா வந்து உட்கார அப்படி இந்த ரேவன். perched and sat and nothing more, வந்து உட்கார்ந்து அப்படி வேற எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட் ஆன்சர். Then this ebony bird beguiling my sad fancy into smiling, by the grave and stern decorum of the contortions it wore. Though thy crest be shorn and shaven, though, I said, art sure no craven, ghastly crim, an ancient raven, wandering from the nightly shore. Tell me what thy lordly name is on the night's Plutonian shore. Quoth the raven, nevermore. So இந்த ஸ்டான்ஸால வந்து நம்ம தலைவர் அவரு வந்து ரேவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, நீ எதுக்கு வந்திருக்க, என்ன விஷயம், நீ வந்த ஸ்டைலா வந்து உட்கார்ந்த, கம்பீரமா வந்த, எல்லாம் ஃபைன், ஓகே, எல்லா மரியாதையும் தர்றேன். அதுலதான் வந்து this then this ebony bird beguiling my sad fancy into smiling. அந்த இது ஃபர்ஸ்ட் லைன்ல என்னன்னா இவரோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. லைக் ஆல்ரெடி ஹி சேட் ஆஃப் ஆல் திஸ் மிஸ்ட்ரீஸ் இந்த லைஃப். அந்த கவலைக்கெல்லாம் இருக்க டைம்ல வந்து சோகமா இருக்காரு. இந்த பேர்டை பார்த்தோன்னே இவர் முகத்துல ஒரு புன்னகை வந்து உருவாயிருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அதான் ஃபர்ஸ்ட் லைன் சொல்றாரு. பை த கிரேவன், அப்புறம் செகண்ட் வந்து பை த கிரேவன் ஸ்டர்ன் டெக்கோரம் ஆஃப் த கான்டென்ட்ஸ் இட் வோர். அதுல வந்து என்னன்னா அந்த ரேவனோட கம்பீரத்தை சொல்லுது, என்ன ஸ்டைல வந்து உட்கார்ந்தது, ஒரு ராஜ கம்பீர லெவல் உட்காரதுதான் வந்து அந்த செகண்ட் லைன் சொல்றது. தேர்ட் லைன்ல though thy crest be shorn and shaven, though I said art sure no craven, ghastly grim an ancient raven, wandering from the nightly shore, tell me what thy lordly name is on the nightly Plutonian shore. இந்த மூணு லைன் என்னன்னா நீங்க வந்து எங்கேயோ இருந்து வந்திருக்க, லைக் யாரோ குரூப் கூட போயிட்டு எங்கேயோ சுத்திட்டு இப்ப இங்க வந்திருக்க, சும்மா தானே வந்த, அதான் அப்படிதானே இருக்கும், சரி உங்க பேர் என்ன அப்படின்னு இவரு கேட்கற. அப்படி அந்த லாஸ்ட் லைன்ல quoth the raven nevermore, அந்த ரேவன் அதுக்கு ரிப்ளை பண்ணது nevermore. அப்படின்னா அது ஒரு பேரு nevermore அப்படின்னு சொல்லுது. பிகாஸ் அது வேற எந்த வார்த்தையும் சொல்ல கிடையாது. இவன் பேரை கேட்கும் போது nevermore சொல்லுது. அதான் ஸ்டான்ஸால. Next stanza. Much I marveled this ungainly fowl to hear discourse so plainly, though its answer little meaning, little relevancy bore. For we cannot help agreeing that no living human being ever yet was blessed with seeing bird above his chamber door, bird or beast upon the sculptured bust above his chamber door, with such a name nevermore. இங்க வந்து இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த ஸ்டான்ஸால ஃபைன்,
இது ஒரு லேட் நைட்டு தான், டயர்ட் நைட்டு தான், எனக்கு தூங்க வேண்டிய டைம், காலங்காத்தால எந்திரிக்கிறதுக்காக நான் வந்து லைக் என்னோட வரிஸ் எல்லாம் பிரேக் பண்றதுக்காக புக்கை படிச்சு கதை உருவாக்கி என்னோட மைண்டை மாத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி டோட்டல் கன்ஃபியூஷன் இருக்க டைம்ல இப்படி ஒரு ஒரு பறவை வந்து உட்காருது. பறவை வந்து பேர்ட் வந்து என்னோட ரூம்ல இருந்து ஒரு சேம்பர் டோர்ல வந்து உட்கார்ந்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்குது. இது பேர்டா இருந்தாலும் சரி, ஒரு பறவையோ, அது ஒரு பேயோ, அதான் பேர்ட் ஆர் பீஸ்ட் upon this culture burst. அது பறவையா இருந்தாலும் சரி, ஒரு மிருகமா இருந்தாலும் சரி, ஒரு பேயா இருந்தாலும் சரி, ஸ்டாச்சு வந்து உட்காருது. இது வந்து இட் மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் திங் டு ஹேப்பன். இது வந்து இஸ் ஜஸ்ட் கம்பேரிங் திஸ் சிச்சுவேஷன். அதான், for we cannot help agreeing that no living human being ever yet was blessed with seeing bird above his chamber door. யாருக்குமே இந்த ஒரு blessing கிடைச்சது கிடையாது. அதுவும் with such a name nevermore. இந்த ரேவனோட பேர் வந்து நெவர்மோர்ங்கிற ஒரு ரேவன், ஒரு பேர் இருக்கிற ரேவன் வந்து இப்படி உட்கார்றது வேற யாருக்குமே இந்த blessing கிடைச்சிருக்காது அப்படின்னு he is just comparing with other human being. அவருக்கு கிடைச்ச அந்த சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் stanza. But the raven, sitting lonely on the placid bust, spoke only that one word, as if his soul is that one word he did outpour. Nothing farther than he uttered, not a feather then he fluttered, till I scarcely more than muttered, other friends have flown before. On the morrow he will leave me, as my hopes have flown before. Then the bird said, nevermore. இப்ப இதுல வந்து இங்க என்னன்னா, ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, இந்த ரேவன் வந்து இந்த நெவர்மோர்ங்கிற வார்த்தை தவிர வேற எதுவும் சொல்லல. ஆனா இந்த நெவர்மோர்ங்கிற வார்த்தை இவருக்கு, நம்ம தலைவருக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, இவரு நினைக்கிற விஷயத்துக்கு எல்லாம் ஒரு ஆன்சரா வர்ற ஒரு வார்த்தையா இருக்குது நெவர்மோர். வேற எதுவும் இந்த ரேவன் சொல்ல கிடையாது. இருந்தாலும் அது ஒண்ணு சொல்லுது. அப்போ இவர் நினைக்கிறாரு, ஓகே, என்னோட வாழ்க்கையில இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க, நெவர் மோர், எல்லாரும் போயிடுச்சு, யாருமே இல்ல. இப்ப நீ வந்திருக்கிறதும், இன்னைக்கு வந்திருக்க, நாளைக்கு நீ பறந்து போயிருவ அப்படின்னு சொல்றது. டில் ஐ ஸ்காஸ்லி, இது நான் மறுபடியும் ஸ்பெசிஃபை பண்றேன், இந்த 4th and 5th லைனும், டில் ஐ ஸ்காஸ்லி மோர் தென் மட்டர்ட், அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஃப்ளோன் பிஃபோர். என்னோட மத்த நண்பர்கள் எல்லாம் பறந்து போயிட்டாங்க. 5th லைன்ல, ஆன் தி மாரோ ஹி வில் லீவ் மீ, ஆஸ் மை ஹோப்ஸ் ஹவ் ஃப்ளோன் பிஃபோர். நாளைக்கு காலையில இந்த ரேவனும் பறந்து போயிரோடி, அப்படியே என்னோட மனசுல அந்த ஹோப்பும் போயிரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆனா திடீர்னு பார்த்தா சொல்லி முடிச்ச உடனே தென் த பேர்ட் செட் நெவர்மோர். முடிச்ச உடனே இந்த ரேவன் சொல்லுது நெவர்மோர். அப்படின்னா, இல்ல, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கலாம், பட் நான் இங்கதான் இருக்க போறேன், நான் போக மாட்டேன் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை கரெக்டா சூட் ஆகிற மாதிரி சொல்லுது இந்த ரேவன். நெக்ஸ்ட் ஆன்சர்ல, startled at the stillness broken by reply so aptly spoken, doubtless, said I, what it utters is its only stock and store, caught from some unhappy master, whom unmerciful disaster followed fast and followed faster, till the songs one burden bore, till the digits of his hope that melancholy burden bore of never, nevermore. இதுக்கு முன்னாடி அவன் சொல்லி முடிக்கிறான் இல்லையா, ஹோப்ஸ் ஹேவ் ஃப்ளோன் பிஃபோர் சொல்லி முடிச்சோடனே ரேவன் வந்து நெவர்மோர் சொல்லுது. இது சொன்னோடனே ஷாக் ஆயிடுச்சு, என்ன இது கரெக்ட், எப்படி நெவர்மோர் சொல்லுது, மைட் பி, இது வந்து நான் டவுட்லெஸ், இது வந்து டவுட் இல்லை, இது வந்து எனக்கு தெரிஞ்சு பேச கிடையாது, இது தெரியாம தான் பேசு. இந்த சென்ஸ், இந்த பறவைக்கு இந்த நெவர்மோரை தவிர வேற எதுவுமே தெரியாது, இந்த ஒரு வார்த்தை தெரியும். இது வந்து யாரோட ஏதோ ஒரு அன்ஹாப்பி பர்சன் கூட இருந்திருக்குது. அப்போ அதுல வந்து இந்த பேர்டுக்கு கேட்சியான ஒரு வேர்டு நெவர்மோரா இருந்திருக்கு. அதனால அதை ஃபாலோ பண்ணி அதை படிச்சு அதை மட்டுமே சொல்லிட்டு இருக்குது. சோ இதை பத்தி யோசிச்சு ஹோப் இல்லை, இது சும்மா சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு இதை மட்டும் தான் சொல்லும். இது எனக்காக என்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல கிடையாது, இது சும்மா அந்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு he is just convincing himself. அந்த பேரால நெக்ஸ்ட், but the ravel still beguiling all my fancy into smiling, straight I wheeled a cushioned seat in front of bird and bust and door.
Then upon the velvet sinking, I betook myself of linking fancy unto fancy, thinking that this ominous bird of yore, what this grim, ungainly, ghastly gown, an ominous bird of yore, meant in croaking nevermore. எனிவேஸ் இந்த ராவன் வந்து நான் இது வந்ததுனால என்னோட முகத்துல ஒரு புன்னகை கிடைச்சது. ஃபைன் பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலான்ட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு குஷன்டு வீல்டு சேரை கொண்டு வந்து இந்த பேர்டு முன்னாடி உட்கார்றாரு, போட்டு அங்க வந்து இந்த பறவை முன்னாடி உட்காந்துட்டாரு. சரி இது என்னதான் சொல்லுதுன்னு பார்க்கலாம், நம்ம கேட்கிற கேள்வி கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். இது இந்த நெவர்மோர்ங்கிற சொல்ல வார்த்தையில எனக்கு என்ன சொல்ல வருதுங்கிறத நம்ம யோசிக்கலாம். பிகாஸ் fancy unto fancy, thinking what this ominous bird of yore, what this grin, ungainly, ghastly, gauntly, and ominous bird of yore. இது வந்து ஆக்சுவலி ஒரு சாதா பறவை கிடையாது. இது ஒரு செயின்ட்லி, ஒரு வேற உலகத்திலயோ அல்ல இந்த மரணத்துக்கு அப்புறம் வரும்போது தெய்வீகத்துல மைட் பி அது டார்க் டிவோஷனல் இருக்கலாம், இருந்தாலும் அதுல ஒரு பட்சியா இருக்குது, பறவையா இருக்குது. அப்ப இது எனக்கு என்ன சொல்ல வருது, இந்த நெவர்மோங்கிற வார்த்தையில என்கிட்ட என்ன சொல்ல வருதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு he is getting ready for it. Next stanza. This I sat engaged in guessing, but no syllable expressing, to the fowl whose fiery eyes now burned into my bosom's core. This and more I sat divining, with my head at ease reclining, on the cushion's velvet lining that the lamplight gloated over, but whose velvet violet lining with the lamplight gloating over, she shall press her nevermore. இதுல வந்து கண்டினியூ பண்ண போறாரு. லைக் he sitting in his chair, உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிற. அப்படி எதுவுமே எந்த வார்த்தையும் பேச கிடையாது, பேசாம உட்காந்து யோசிக்கிற. அப்படி இந்த பறவையோட அந்த ஃபியரி ஐஸ் வந்து இவர் மனசுக்குள்ள நல்லா ஏறி உட்காந்துட்டு உட்காரு இவர் மட்டும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, என்னதான் நடக்குது. கொஞ்சம் பழைய என்ன சொல்ல பிளாஷ்பேக் போற. அப்படி on the cushion's velvet lining that the lamp light gloated over, but whose velvet violet lining with the lamplight gloating over, she shall press her nevermore. இவர் வந்து அவர் லெனோர் பத்தி யோசிக்கிறாரு. நான் இப்படி உட்காரும் போது என் கால் அமுக்கி விடுவாங்க, இந்த மாதிரி குஷன் வெல்வெட் லைனிங் லேம்ப் சைட்ல உட்காந்து லேம்ப் லைட்டோட வெல்வெட் லைனிங் சேர்ல உட்காரும் போது அந்த லெனோர் இருக்கும்போது என் கால் அமுக்கி விட்டுட்டு இருப்பா. இப்ப அது இல்ல, லைக் ஐ எம் மிஸ்ஸிங் ஹர். அதான் she shall press her nevermore அப்படின்னு யோசிக்கிறாப்பி. அதான் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இதுக்கு முன்னாடி இருக்க பேராகிராஃப்ல வந்து செட் பண்ணி உட்கார்றாரு, இந்த பறவை என்னதான் சொல்லுதுன்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் டீப் தாட்ஸுக்கு போறா. அப்படி போக போக இஸ் கெட்டிங் இன்டு his old flashback. Next para. Then methought the air grew denser, perfume from an unseen censer, swung by seraphim whose footfalls tinkled on the tufted floor. Wretch, I cried, thy God hath lent thee. By these angels he hath sent thee respite and nepenthe from thy memories of Lenore. Quaff this kind nepenthe and forget this lost Lenore. Quoth the raven nevermore. இதுல வந்து என்னன்னா இந்த பேராகிராஃப்ல then methought and grew denser. இவர் வந்து டீப் தாட்ஸ்க்கு போயிட்டார் இல்லையா, அப்படியே போயிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவ போயிட்டா might be rich, I cried, though God hath lent thee. கடவுள் வந்து என்ன வந்து இது மறக்க வைக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த லெனோர் வந்து என்னோட ஞாபகங்கள்ல இருந்து போயிருவாளா அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் பட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா quaff this kind nepenthe and forget this lost Lenore. nepenthe அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா 1800s இருந்த மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ரக், ஒரு நம்ம ரிலீஃப், இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் மாதிரி இந்த ட்ரக் அது. அப்போ இவன் சொல்றேன்னா
ஃபைன், நான் வந்து இப்போ இந்த நெப்பந்திங்கிற ட்ரக் எடுத்துட்டு லெனோரை மறக்கணுமா, இதுதான் வந்து கடவுள் சொல்ல வர்றாரா அப்படின்னு ஹீஸ் திங்கிங் அப்படி சொல்லி வெளியே சொல்றாரு, கேட்கிறாரு இந்த பறவை கிட்ட. உடனே பறவை ரிப்ளை பண்ணது, நெவர் மோர் கோதரேவன், நெவர் மோர். அப்படின்னா நீ உன்னால அவளை மறக்க முடியாது, உன்னை விட்டா உன் மனசு விட்டு அவ போக மாட்டா, கண்டிப்பா அவ கூட உன் மனசுல அவ கண்டிப்பா இருப்பா. இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப். Prophet, said I, thing of evil, prophet still, if bird or devil, whether tempter sent or whether tempest tossed thee here ashore, desolate yet all undaunted, on this desert land enchanted, on this home by horror haunted, tell me truly I implore, is there balm of Gilead? Tell me I implore. Quoth the raven, nevermore. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த பேராகிராஃப்ல இதுக்கு டவுட், ஓ ஃபைன், நான் வந்து இறந்ததுக்கு அப்புறம், இப்போ நான் அடுத்த பேராகிராஃப் இதே மாதிரி தான் வரும், இதே கண்டென்ட் 2 பேராகிராஃப் ஒன்னா தான் வருது, பட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடுறேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் இவளை மீட் பண்ணுவேனா, லெனோரை நான் போய் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கும் ரேவன் இஸ் டெல்லிங் நெவர் மோர், முடியாது, நீ அங்க போனாலும் யூ won't see him, you won't meet Leno even in heaven after death, நீ பார்க்க மாட்ட. அதான் prophet said I, thing of evil, prophet still, if bird or devil, by that heaven that bends above us, by that God we both adore, tell the soul with sorrow laden, if within the distant Eden it shall clasp a sainted maiden whom the angels name Leno, clasp a rare and radiant maiden whom the angels name Lenore. Quoth the raven, nevermore. இல்ல, நீ வந்து பார்க்க மாட்ட, மறந்ததுக்கு அப்புறம் நீ அவளை பார்க்க மாட்ட, அவள் நினைவுகள் உங்ககிட்ட இருக்கும், ஆனா அவளை உன்னால போய் அடைய முடியாது அப்படின்னு. இதை கேட்டனே இவருக்கு வந்து கோபம் ஜாஸ்தியாச்சு. அதனால நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து, be that word or sign of parting, bird of fiend, I shrieked up starting, get thee back into the tempest and the night's Plutonian show, leave no black plume as a token of that lie thy soul hath spoken, leave my loneliness unbroken, quit the bust above my door, take thy beak from out my heart and take thy form from off my door, quoth the raven, nevermore. இது கேட்டோன்னே இவருக்கு வந்து டென்ஷன் ஆச்சு. நீ ஒரு வேலை பண்ணி இங்கேருந்து கிளம்பு, அதான் பெஸ்ட். என்னோட அந்த செகண்ட் லைன் பாருங்க, get thee back into the tempest and the night's Plutonian shore. In the sense, Plutonian again, அந்த கடவுள் ஏதன்ஸ் Plutonian கடவுள், நீ அங்கே கிளம்பி போய்க்கோ, நீ இங்க இருக்க வேண்டாம், இல்ல நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, என் லோன்லினஸ் வந்து தொந்தரவு பண்ணாம நீ கிளம்பு, என்னோட அந்த டோர் மேல இருக்க ஸ்டாச்சு வந்து எந்திரிச்சு நீ போ. அப்புறம் வந்து கடைசிக்கு முன்னாடி சொல்ற லைன்ல எப்படி பார்த்தா, டேக் தை பீக் ஃப்ரம் அவுட் மை ஹார்ட் அண்ட் டேக் தை ஃபார்ம் ஃப்ரம் ஆஃப் மை டோர். என்னன்னா உன்னோட அந்த பீக் கொக்கு அதால என் நெஞ்சில இறக்கி உட்காந்துருக்க, கொத்தி உட்காந்துருக்க, இன் சென்ஸ் டெல்லிங் ஆல் தீஸ் திங்ஸ். அது அந்த என் மனசுல இருந்து அந்த பீக் எடுத்து விடு, உன்னோட அந்த ரெக்க என்ன சொல்றது, அந்த ஃபெதர் எதையுமே நீங்க விட்டு வைக்காத, எனக்கு அது நினைவு வரும், எல்லாத்தையும் எடுத்து நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ரேவன் மறுபடியும் அதே வார்த்தை நெவர் மோர் சொல்லி க்ளோஸ். ஸோ நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு மறுபடியும் சொல்லுது. அண்ட் லாஸ்ட் பேராகிராஃப். And the raven never flittered, still is sitting on the pallid bust of Pallas just above my chamber door, and his high eyes have all the seeming of a demon's that is dreaming, and the lamplight over him streaming throws his shadow on the floor, and my soul from out that shadow that lies floating off the floor shall be lifted nevermore. So இந்த கடைசி பேராகிராஃப்ல என்ன சொல்றாருன்னா, பார்த்தா ரேவன் வந்து அசையவே இல்லை, வந்தபடி அப்படியே ஸ்டில்லா அந்த பேலட் பஸ்ட் ஆஃப் பாலாஸ், அந்த கடவுளோட ஸ்டாச்சு மேல, சாம்பர் டோர் மேல இருக்கிற ஸ்டாச்சு மேல உட்காந்துருக்கவன் அப்படியே உட்காந்துருக்க அப்படி அவரோட கண்ணு, and his high eyes have all the seeming of a demon's that is dreaming,
and the lamplight over him streaming throws a shadow on the floor. இந்த ரெண்டு லைன் என்ன சொல்லணும்னா அந்த பறவையோட குரூதத்தனம், லைக் அந்த what to say, the bad symptoms மாதிரி, அது ஒரு பேயோட கண்களை வச்சுட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது, என்னை விடாம பார்த்துருக்குது. பார்க்கும்போது இதுக்கு மேல லேம்ப் லைட் இருக்குது, அந்த லேம்ப் லைட்ல வந்து இதோட ஷேடோ நம்ம ஃப்ளோல விழுது. ஸோ அது எப்படி நம்மால் இவர் எடுக்கிறாருன்னா, அண்ட் மை சோல் ஃப்ரம் அவுட் தட் ஷேடோ தட் லைஸ் ஃப்ளோட்டிங் ஆன் தி ஃப்ளோ ஷால் பி லிஃப்டட் நெவர் மோர். அப்போ அந்த லைட்ல இருக்க அந்த ஷேடோ கிடக்குற மாதிரி என்னோட அந்த துக்கமும் இங்கிருந்து எங்கேயும் போகாது. ஷால் பி லிஃப்டட் நெவர் மோர். இங்க இருந்து அந்த துக்கம் எப்பவுமே மனசுல இருக்கும், இந்த பறவை இங்க இருக்கிற மாதிரியே இது போகாது அப்படின்னு சொல்லி he is just closing his beautiful poem. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஆக்சுவலா நம்ம the actual poet வந்து அவரோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க விஷயத்தை ஒரு கதையா எடுக்கிறாரு. இந்த சென்ஸ் இதுல இந்த போயம்ல வந்து அந்த பொண்ணு இறந்துருச்சு, பட் இவரோட வைஃப் வந்து இஸ் இன் த நெக்ஸ்ட் ரூம் ஸ்டில் ப்ரிப்பேரிங் டு டை, மரணத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஒரு நோய் வந்து கொடூரமான நோய் வந்து அட்டாக் அங்க படுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க இறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் என் வாழ்க்கை அப்படின்னு இவரு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிக்க இந்த கதை எழுதியிருக்காரு. ஸோ hope you all people got it right. Thank you. Bye.